நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு இப்போ இன்னொரு டிஷ்ஷு என்ன டிஷ்னா ஸோ பாயா பண்ண போகிறோம். அந்த பாருங்கள் பாயா இப்போ என்ன போய்ட்டு என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 12 ரியால் ஒரு 6 கால் இருக்கும். ஓகே நண்பா. சின்ன சின்ன கட் பண்ணியிருக்காரு. சூப்பராக மிஷினில் கட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது இப்போ நான் போட்டுருவேன் இதில். ஸோ இது நல்லா கழுவியாச்சு மஞ்சள் போட்டு பாயா நம்ம ஒரு ஸ்டைல் தான் பண்ண போகிறோம் பாயாவை. ஸோ சூப்பராகும். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மெசேஜ் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி அப்போ தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஓகே நண்பா. ஸோ நானும் இருக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி வந்து நான் டிஷ் வந்து பாயா டிஷ் பண்ண போகிறேன். ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி ஸோ வீடியோக்குள்ளே போனாங்களா? இப்போ பாருங்கள் நான் பாயா வச்சாச்சு. பாயா போட்டேன். ஸோ ஃபுல்லாக இது பண்ணி ஸோ இப்போ என்ன நம்ம மிக்ஸ் பண்ண சொல்லி பார்த்துங்க. ஸோ நம்ம இங்கே பாருங்கள். இப்போ வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி 5 வெங்காயம் கட் பண்ணிடுவேன் பெரிய சைஸில். கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். ஸோ இங்கே வந்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருவேன். இது ஒரு 5 டொமேட்டோ போட்டுருவேன். ஓகே நண்பா. ஸோ இதில் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். டொமேட்டோ ஆனியன் போட்டுடலாம் கொஞ்சமாக. அதே மாதிரி இப்போ டொமேட்டோ போட்டுடலாம். இது 5 கிராம் 6 கிராம் 7 கிராம் அந்த சைஸில் போட்டுங்க. ஸோ இதில் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 10 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ கிரேவி பெப்பர் போட்டாச்சு நம்ம. ஸோ நம்ம இதில் சில்லி போட்டுக்கிறோம். சில்லி பவுடர் ஒரு எப்படி ஒரு 5 கிராம். साबित धनिया डालना है। साबित नहीं डालना है। जीरा ஸோ நம்ம ஜீரோ போட்டுங்க அப்படியே இதில். ஸோ ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க ஜீரோ. ஸோ நான் இதில் எண்ணெய் ஊற்றவே இல்லை இதில் பார்த்தீங்களா. ஏன்னா எண்ணெய் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டுட்டு அப்புறம் நல்லா வெங்காயம்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த இதில் இருக்க போடுங்க அந்த பாயால் அந்த கால்லேயே நல்லா அந்த எண்ணெய் ஒரு சத்து இருக்கும். அதே உங்களுக்கு போதும். அப்படியே நீங்கள் அதே மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எண்ணெய் போட தேவையில்ல. நல்லா அது இறங்கி சூப்பராகிடும். ஸோ ஓகே நண்பா. அதுக்கப்புறம் நான் ஆயில் போடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கரம் மசாலா பவுடர் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டு நண்பா. இது ஜீரா பவுட்ரு இது ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு நண்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உப்பு போட போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஆனால் நான் கல் உப்பு யூஸ் பண்ணுவேன். இங்கே தவுள் உப்பு தான் இருக்குது. இது வந்து இப்போ ஜீரோ போட்டு அடிச்சாச்சு. இது மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுங்க. மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. மல்லித்தூள் தான் மெயின். அவ்வளோதான். இன்னும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது பட்டையை உடச்சி போட்டுடலாம் நம்ம. ஸோ நம்ம டெய்லி ஃபுட்டே கொடுக்கலாம். பார்த்துக்கலாம். நீங்கள் கழுவுனா கழுவிக்குங்க. நம்ம கழியாச்சு. ஸோ ஒன்று கீழே வந்துடுச்சு. நம்ம இதில் வந்து ஏலக்காய் பொடி போடுறோம். ஆக்சுவலி பொடி சூப்பராகும். ஸோ அந்த பொடி போட நண்பா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக அடிச்சாச்சு. ஸோ இதுதான். ஸோ இன்னும் மூடியை போட்டு குக் பண்ணிடுவோம் தான். ஒரு 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 15 விசில் வரணும். 15-20 விசில். ஸோ அப்போ தான் நல்லா வேகும். ஓகே நண்பா. ஸோ நண்பா இப்போ ஒரு 5 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சும்மா லைட்டாக ஊற்றிக்கிறேன். 5 ml போதும். ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீ போட்டுக்கலாம். ஸோ கீ போட்டாச்சு. கீ ஒரு 15 ml போட்டாச்சு. ஸோ கீ நெய் தான் போட்டுக்கிறேன்பா. சூப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஒட்டிடும். गरम ये भी स्टार्ट ही करें। நம்ம மூடி போட்டுக்கலாம். थोड़ा पानी और डालेंगे. மூடி போட்டாச்சு. நல்லா ஒரு 20 to 25 விசில் நல்லா இதாகட்டும், குக் ஆகட்டும். நம்ம சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இதாகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ நல்லா இது பண்ணி வெங்காயம் நல்லா இது பண்ணணும். அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்துடும். அதெல்லாம் சூப்பராக ஆகிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அருமையாகிடும் இன்னும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. देखो गल गया क्या? देखो मेरे को समझ आता நல்லா வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி பாருங்கள் வெங்காயம் எப்படி ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஆயில் ஒன்று ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிடும். ஓகே நண்பா, சூப்பராக பாருங்க அருமையாகிடுச்சு. விசில் ஒரு 5 விசில் விட்டாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பக்கா. ஓகே நண்பா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பாயா. ஸோ இப்போ அவ்வளோ ஃப்ரெண்டுக்கு போட்டுட்ருக்கோம் நம்ம ஃபரீத் பைக்கு. இந்த शेरवा डालो बस रेडी। मैं डाल तो आप डाल लो। नहीं अंदर मैं डाल दूंगा बिस्मिल्लाह। तो नंबर सलमान के साथ अरे तो इधर ये दिस दा हमारा फरीद भाई खाते हैं देखो माशाल्लाह चंगा देखो आप काम में देखो देखो हमारा वारिस भाई भी है माशाल्लाह। कैसा है टेस्ट फरीद भाई? देखो टेस्ट देखो फरीद भाई माशाल्लाह सही है, एक नंबर है माशाल्लाह। नमक से भी सही है, मिर्ची से भी सही है, எல்லாமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறார் நம்ம வாரிஸ் பாய். ஸோ ஃபரீத் பாய் இதே தான். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க நண்பா, இதுதான் தமீஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபரீத் பாய் கொஞ்சம் தொழுதுட்டு வந்து சாப்பிடலாம் பார்த்தோம். ஃபரீத் பாய் இல்லையே இப்போயே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. दो मसाले डाले देखिए माँ कैसा टेस्ट बोलना अरे जयफल डाला है वो डाला मैंने सब चीनी नहीं 2 चमचे घी डाला भैया आप चीनी भी है भाई ये है आप चीनी आया கொஞ்சம் சூடாக இருக்குது, சாப்பிட முடியல. लॉन्ग के जैसे சௌதா மேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஜிசாக்கல்லாஹ்.